இந்த ஒரு கம்பெனியால மட்டும் எப்படி 3 ட்ரில்லியன் மார்க்கெட் மதிப்பை வந்து உருவாக்கி கொள்ள முடிஞ்சுச்சு. அந்த கம்பெனி தான் 1976ல உருவாக்கப்பட்ட ஆப்பிள் கம்பெனி. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல ஆப்பிள் கம்பெனியும் ஒண்ணு. ஆப்பிள் கம்பெனியோட பிராண்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்டா இருக்கட்டும், அவங்க உருவாக்குற டெக்னாலஜியா இருக்கட்டும், இதுக்கெல்லாமே உலகம் பூராவே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க உருவாக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவ்வளவு லக்ஸரியா, அவ்வளவு பிரீமியமா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்க ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றதா இருந்தாலும் அவங்க அதை கண்டிப்பா ஆப்பிள் ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் பண்ணி தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா இதுக்கான பிரைஸ் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகமா தான் இப்ப இருக்க காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன? இந்த கம்பெனியை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு அந்த கம்பெனி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க? இவங்களோட சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நாம என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டுடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். 1976ல ஒரு கார் கேரேஜில் உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த ஆப்பிள் கம்பெனி. ஆனா இன்னைக்கு இவங்களோட மதிப்பு $3 ட்ரில்லியன் இருக்குது. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் அவங்களோட கம்பெனியை உருவாக்கக்குள்ள 21 வயசு இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப், அவரோட 26 வயசு இருக்கக்கூடிய ஸ்டீவ் வாஸ்னியாக், மத்தது ரொனால்ட் வைன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. இந்த டைம்ல ஆப்பிள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிக்கிற சர்வீசஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ற வேலையை தான் இவங்க அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்படி ஆப்பிள் கம்பெனிக்கு கிடைச்ச முதல் இன்வெஸ்ட்மெண்ட் $1300. ஸ்டீவ் ஜாப்ட்ட இருந்த ஒரு வேனை வித்து அதுல இருந்து வந்த காசை தான் அவர் இன்வெஸ்ட்மெண்டா இந்த ஆப்பிள் நிறுவனத்துல போட்டிருக்காரு. இப்படி வேலைகள்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கக்குள்ள சரியா 12வது நாள் கம்பெனில இருந்து விலகுறாரு ரொனால்ட் வைன். அந்த டைம்ல மட்டும் இவர் அந்த கம்பெனில இருந்து விலகாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர்கிட்ட 8 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆப்பிள் கம்பெனியோட பங்குகள்லாம் இருந்திருக்கும். 1977ல ஸ்டீவ் ஜாப்பும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் சேர்ந்து ஆப்பிள் LLL அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி முடிக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து வணிக ரீதியில அவங்களுக்கு ஒரு வெற்றியவே கொடுக்குது. ஆப்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் இந்த காலத்துல தான் நாம அதிகமான பிரைஸ்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்பிள் LLL அப்படின்ற கம்ப்யூட்டரோட பிரைஸ் மட்டும் $1298 இருந்திருக்கு. அது இந்த காலத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா கலர் கிராபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஆப்பிள் LLL கம்ப்யூட்டர்ஸ் 1977ல இருந்து 1993 வரைக்கும் இதோட விற்பனை வந்து 6 மில்லியன் பிளஸ் யூனிட்களா இருந்திருக்கு. இது அந்த டைம்ல ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாவும் இருந்திருக்கு. ஆப்பிள் LLL கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் அன்னைக்கு அவங்க உருவாக்கி இருக்கலனா இன்னைக்கு ஆப்பிள் அப்படின்ற ஒரு பிராண்டே இருந்திருக்காது. இதுக்கு பிறகு 1984ல ஆப்பிள் மேக்கிங் டெஸ்ட் கம்ப்யூட்டரையும் உருவாக்கி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் 1985ல ஸ்டீவ் ஜாப்ஸ் சில காரணங்கள்னால இந்த ஆப்பிள் கம்பெனில இருந்து வெளியேறாரு. இதுக்கு பிறகு இந்த ஆப்பிள் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுதுன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. அது எந்த அளவுக்குன்னா இவங்க கம்ப்யூட்டர்ஸை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா கொக்கோ கோலாவை வித்து சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு 1997ல ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்ப என்ன செய்யறாருன்னா ஆப்பிள் கம்பெனியை டேக் ஓவர் பண்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பேக்கு பிறகு 2001ல ஐபேட் வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2007ல ஐபோன்ல டச் ஸ்கிரீனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஐபோன் வந்து லான்ச் ஆகக்குள்ள அப்போ இண்டஸ்ட்ரியல்ல டாப்ல இருந்த கம்பெனி தான் பிளாக்பெரியும் அண்ட் நோக்கியாவும். அன்னைக்கு அந்த ஐபோன் லான்ச் அப்ப இவங்கலாம் சிரிச்சவங்க இன்னைக்கு இந்த 2 கம்பெனியும் எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிருச்சு. 2011 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டீவ் ஜாப் அவரோட 56வது வயதுல மரணம் அடைகிறாரு. இவரோட மரணத்துக்கு பிறகு இந்த ஆப்பிள் கம்பெனி ரொம்ப பெரிய தடுமாற்றத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப் இறந்ததுக்கு பிறகு டிம் குக் என்ன செய்யறாருன்னா இந்த ஆப்பிள் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்றாரு. இதுக்கு பிறகு 2012ல ஆப்பிள் கம்பெனி உருவாக்குன மெப் அப்ளிகேஷன் ரொம்ப பெரிய அளவுக்கு தோல்வியை வந்து சந்திக்குது. இந்த டைம்ல இந்த மெப் அப்ளிகேஷன் எப்படி இருந்திருக்குன்னா சரியான முறையில எந்த ஒரு போக்குவரத்து தகவல்களும் இல்லாமையும் அதோட லொகேஷன்லாம் ரொம்ப தப்பா காட்டுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து இருந்திருக்கு. நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், இனி நீங்க கூகுள் மேப்பையே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டிம் குக் வந்து ஸ்டேஜ்ல ஏறி எல்லாத்திட்டையும் மன்னிப்பும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2013ல ஆப்பிள் கம்பெனி ஐபோன் 5C அப்படின்ற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்றாங்க. அந்த டைம்ல அதோட பிரைஸ் வந்து
$549 இருந்திருக்கு. இந்த ஐபோன் 5Cயும் சரியான முறையில் சேல்ஸ் இல்லாதனால இதோட ப்ரொடக்ஷன் அப்படியே என்ன செய்யறாங்கன்னா ஃபுல்லா கம்மி பண்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் கம்பெனியோட ரெவென்யூல 50% வந்து லொஸ் ஆகுது. எதனாலனா 2014 இவங்களால லான்ச் பண்ணப்பட்ட ஐபோன் 6s-னால. ஆப்பிள் கம்பெனியை பொறுத்தவரையில 2007ல இருந்து 2015 வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் வந்து என்னைக்குமே குறைஞ்சதே இல்லை. ஆனா இந்த ஐபோன் 6s லான்ச் பண்ணதுக்கு பிறகு இவங்க பெரிய ஒரு தர்மடிய வாங்குறாங்க. இப்படி லொஸ்ல போய் இருந்த ஆப்பிள் கம்பெனி எப்படி $3 trillion கம்பெனியா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களோட சக்சஸ்க்கு பின்னால இருந்த 4 முக்கியமான விஷயம் என்னங்கறத பாப்போம். முதலாவது விஷயம் ஐபோன் டிசைன். அந்த ஒரு காலகட்டத்தில் ப்ராடக்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆப்பிள் கம்பெனிக்கு இருந்திருக்கு. அதுவும் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நார்மலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஐபோன் டிஸ்பிளேயா இருக்கட்டும், அதோட கேமராவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் மனசை ரொம்ப கவர்ற அளவுக்கு இவங்களால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயமா பாக்குறது, ஆப்பிள் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரு எக்கோ சிஸ்டமா உருவாக்குனாங்க. இதோட விளைவா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் போயிட்டு ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டை வாங்குறாருன்னா அவர் செகண்ட் டைமும் போயிட்டும் அதே மாதிரியான ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டை தான் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அவரால் அப்போ தான் அந்த எக்கோ சிஸ்டத்துக்குள்ள போக முடியும். இதுவரைக்கும் 1.8 பில்லியன் ஆப்பிள் செயலிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. மூணாவது அவங்க கையில் எடுத்துக்கிட்ட விஷயம் தான் இந்த பிரைவசி மார்க்கெட்டிங். ஆப்பிள் கம்பெனி உங்களோட தகவல்களை வெளிவிடாதுன்னு சொல்லி இவங்களோட மார்க்கெட் கேம்பெயின்லாம் எடுத்துட்டு போறாங்க. எல்லா இடத்துலயும் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங்கை வந்து பண்றாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, இவங்க ப்ராடக்ட் வந்து இவங்க மார்க்கெட் பண்ண விதம். இந்த ஆப்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணக்குள்ளே ஒரு லக்ஸரியான ஃபீலை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல ஸ்டாக் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்களோட மார்க்கெட்டிங்கையும் பண்ணியிருக்காங்க. இதனால மக்கள்லாம் என்ன செய்வாங்க, ப்ராடக்ட் வந்து குறைவா இருக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண தானே பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் கம்பெனி ஒரு டச் கம்பெனி மட்டும் இல்ல, இவங்க உணர்ச்சிகளை விற்கிற ஒரு மார்க்கெட்டிங் கிங். இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சதீஷ் எஸ்டுடி சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.